வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க சுக்குமல்லி காஃபி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது தனியாங்க 1 கப் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு சுக்குங்க. சுக்கு வந்து நல்லா தோல் சீவிடணுங்க. ஏன்னா சுக்கு வந்து விஷம், தோல் வந்து விஷங்க. அதனால் தோலை சீவி எடுத்துடணும். இந்த பாருங்கள், எடுத்துருக்கேன் பாருங்கள், ரிமூவ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தோல் வந்திருக்குங்க. இதை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க. சுக்கை தோலில் தாங்க, இஞ்சிக்கும் சுக்குக்கும் தோலில் தாங்க விஷம். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுமாரி ஒரு 10-15 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மிளகு 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணிட வேண்டியதாங்க. வறுத்துட்டா சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுங்க. அது ஒன்று ஒன்றா வறுத்துடலாங்க. இப்போது தனியா வறுத்துருக்கேங்க. தனியா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சம் வாசனை வர்ற அளவு வறுத்தா போதுங்க. தனியா வறுத்துக்கணும். அதோடய நம்ம சுக்கையும் சேர்த்துக்கலாங்க. சுக்கையும் நான் இதிலே சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கணுங்க. நல்லா படப்படன்னு பொரியுதுங்க. இந்தமாரி நல்லா கொஞ்சம் பொரியினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, வாசனை நல்லாயிருக்கும். அதோடய நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்துட்டேன். அந்த இதுவும் மஞ்சளும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் அதுவும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் எல்லாம் நல்லா சூடு ஆற விட்டு மிக்சியில் நம்ம போட வேண்டியதாங்க. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். வறுத்துக்கோங்க. தனியாலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா பொரியுது. இந்தமாரி பொரியும் போது நல்லா ஃப்ளேவர் வருங்க. நல்ல ஃப்ளேவர் வரும்போது நம்ம இதை அரைச்சிடலாங்க. இப்போ இந்த சுக்கெல்லாம் இப்படியே போட்டால் மிக்ஸி ஜார் வீணாகிடுங்க. இதை நல்லா தட்டிக்கணுங்க. நம்ம இடிக்கல் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் தட்டிட்டு அப்புறம் தாங்க மிக்சியில் போடணும். மஞ்சளும் நல்லா இதுமாரி தட்டிக்கணுங்க. மஞ்சளை போட்டுறக்கூடாது. நான் வந்து உருட்டு மஞ்சள் தாங்க இருந்தது, அதை தான் போட்டிருக்கேன். நீங்கள் வரலி மஞ்சளும் போடலாம், அந்த உருட்டு மஞ்சளும் போடலாங்க. அந்த மஞ்சள் இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுதான் போட்டிருக்கேங்க. இது வந்து ரொம்ப நமக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் ஒரு காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்காங்க. காஃபி டீக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி வெறும் தண்ணியில் போட்டே குடிச்சிடலாங்க. நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறுசாக சும்மாவும் குடிக்கலாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஜீரண பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஜீரண பிரச்சனை டைஜஷனுக்கு நல்லதுங்க. வந்து நம்ம மஞ்சள் மிளகு எல்லாம் போட்டிருக்கோங்க. தலைவலி, மெயினாக தலைவலிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்குமல்லி காஃபி. பால் வேணாலும் கலந்துக்கலாம், பாலில் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படி பால் தேவையில்லைன்னா வெறும் தண்ணியிலையும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்த காஃபிக்கு ஒரு வேளை 11 மணி 11 மணிக்கா இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஈவினிங்கும் குடிக்கலாங்க, ரொம்ப நல்லது. காஃபி டீக்கு பதிலாக இதை குடித்தாலே போதுங்க. பாலில் போட்டு இதை குடித்தோம்னா ரொம்ப நல்லது. பித்தத்தை தணிக்குங்க. இந்த தலை சுத்தலுக்கெல்லாம் இந்த தனியா அவ்வளோ நல்லதுங்க. தலை சுத்தலுக்கு தனியா ரொம்ப நல்லது. பித்தத்தை தணிக்குங்க இந்த டீ. அவசியம் எல்லோரும் எடுத்துங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம இப்படி எடுத்து இப்படி நறுக்குனாலே உடையணுங்க. இப்படி உடையணும், நல்லா உடையணுன்னு கூட கொஞ்சம் சூட்டில் கிறிஸ்பி ஆகிடும். இந்தமாரி நல்லா நொறுங்குனா தாங்க நல்லா வரும், நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அந்த போடும்போது நம்ம வாசனை வரும். இது கொஞ்சம் ஹீட்லேயே இருக்குதுங்க. இருந்தாலும் இது கனச்சட்டிங்கிற வாசி அந்த சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். தனியாலாம் இதெல்லாமல் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. நல்லா ஆறட்டும். ஆற விட்டு பவுட்ரு பண்ணி காமிக்கிறேங்க. சுக்கு மல்லிப்பொடி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்தமாரி பவுட்ரு கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நரன்னு தான் இருக்கும். நம்ம வடிகட்டிக்கலாங்க. இதை அரைச்சாச்சுங்க. நான் இந்த பவுட்ரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. ஏன்னா இது காரம் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்துக்கிட்டு வேணால் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா இது வந்து தனியாகவும் கொஞ்சம் காரம் இருக்கும். சுக்கு காரம், மிளகு காரம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம்
கம்மியாக போட்டு பாருங்கள். காரம் இல்லைன்னா அடுத்த தடவை ஒரு ஸ்பூனாக கூட போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு டம்ளர் பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க சுக்கு மல்லி பவுட்ரு. இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்க விட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. நான் இந்தளவு வெள்ளை துண்டு போடுறேங்க. அது நல்லா கொதி வரட்டும். ஸ்லோவில் வச்சுட்டா நல்லா கொதித்து காரம்லாம் இறங்குங்க, எசன்ஸ் இறங்கும். இப்போது இதுக்கு நான் அரை ஸ்பூன் அளவு பால் ஊற்றிருக்கேங்க. ஒரு டம்ளர் பாலுக்கு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க சுக்குமல்லி பவுடர். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்க விட்டு தாங்க வெல்லம் போடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். இல்லைன்னா பால் கொதிக்கும் போதே போட்டால் திரிஞ்சிருங்க. அதனால் நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் போடுங்க. சீனினாலும் கடைசியாக போட்டுங்க. சீனி கூட இப்போ போடலாம். ஆனால் வெல்லம்னா ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க போடணும். இல்லைன்னா திரிஞ்சிரும். இந்த பாலில் இந்த வெல்லம் போட்டு கொதிக்க வைக்கும்போது ஒரு சில நேரங்களில் திரிஞ்சிருங்க. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க அவசியம். வெல்லம் போட்டுங்க. பால் நல்லா பொங்கிடுச்சுங்க. இப்போ வந்து வெல்லம் ஒரு துண்டு போட்டுடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரையை விட்டு வடிகட்டிக்கலாங்க. இதே தண்ணியில் கொதிச்சிருச்சுங்க. வடிகட்டி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் திப்பியாக இருக்கும். நைஸாக வராதுங்க. தனியா வந்து ரொம்ப பவுட்ரு மாதிரி வராது. கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் குடிக்க கஷ்டம்ன்ட்டு வடிகட்டி இருக்குங்க. இப்போ அதேமாதிரி இதையும் வடிகட்டிக்கணுங்க. இந்த ஆறட்டும். இந்த வெல்லமும் கரையணுங்க. கரையை விட்டு வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், சுக்குமல்லி பாலில் போட்ட பவுட்ரு சுக்கு டீ ரெடி ஆகிடுச்சுங்க. சுக்குமல்லி டீ இது தண்ணியில் போட்டதுங்க. இது பாலில் போட்டிருக்கேன். ரொம்ப மைல்டாக தாங்க இருக்குது. காரம் ரொம்ப இல்லை. காரம் இல்லை, நல்லாயிருக்கு. இனிப்பும் கம்மியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் தண்ணியில் போட்ட கொஞ்சம் காரம் இருக்குதுங்க. இது சுத்தமாகவே காரம் இல்லை, லைட்டாக தான் தெரியுது. அவசியம் எல்லோரும் எடுத்துங்க. ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிபி சுகர் இருக்கவங்களாம் அவசியம் எடுங்க. ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க கூட எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.